அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வைத்தியர் ஷியாம்லா பேசுகிறேன், பகவதி ஹெர்பல்ஸ்லேருந்து. ஸோ ஏற்கனவே ஜனவரி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த குங்கிலியம் ஆயில் வந்து அதாவது நல்லா இடித்து அது வந்து ஆல்மண்ட் ஆயிலை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதான் அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இது செடிமெண்ட்ஸ் வந்து பொதுவாக கீழே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். வேணும்னா ஃபில்டர் பண்ணலாம், இல்லைனா அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆஸ் ஸ்கின் ஆயிலாக. நைட் டைமில் நீங்கள் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் உங்கள் கண்ணு கீழே, முகம், கழுத்து, ஸோ அது மாதிரிலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த ஸ்கின் ஆயில் அருமையான ஒரு ஸ்கின் ஆயில். ஓகே, இந்த குங்கிலியமுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்குது. ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் 145 THz அந்த குங்கிலியமுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. எல்லா மூலிகைக்கும், எல்லா லைக் கிறிஸ்டல்ஸ்க்கு, ஹெர்ப்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு பொருளுக்கும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, இப்போ ரோஸ் பூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, ரோஸ் பூ வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஃப்ளவர்ஸ்லேயே அது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரோஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹெல்த்துக்கோ இல்லை நம்ம வந்து ஸ்கின்க்கோ இல்லை மெடிசன் வேல்யூ நம்ம இருக்கும்போது அதுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இது குங்கிலியமுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த குங்கிலியம் வந்து ரொம்ப நாளாக இது ஒரு பழைய காலத்து ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து முகத்துக்கு வந்து ஸ்கினை வந்து ஒரு மோர் டு லைக் ஆன்டி ஏஜிங் நேச்சுரலி, அண்ட் தென் உங்களோட ஸ்கினோட காம்ப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், க்ளோவிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து இது கன்சிடர் வந்து கான்சன்ட்ரேட்டட். ஓகே, இது கான்சன்ட்ரேட்டட். நீங்கள் ஒன்றும் டைல்யூட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இவ்வளோ தான் டைல்யூட் பண்ணியிருக்கேன்னா நான் ஒன்றும் ஒரு டாப் அப் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஆல்மண்ட் ஆயில் வந்து டாப் அப் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் கோகோனட் ஆயில் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா ஜோஜோபா ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ இந்த ஆயில் வச்சுட்டு நான் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, வந்து ஸ்கின்னுக்கு, முகத்துக்கு நீங்கள் பூசலாம். ராத்திரி நீங்கள் பூசிட்டு படுக்கும்போது இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணாமல். ஓகே, ஸோ இது வந்து குங்கிலியம் வாசம் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு அந்த தெரியும்னா, நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அதோட வாசம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த குங்கிலியம் வாசம் வந்து ரொம்ப ரொம்ப காமிங்காக இருக்கும். ஸோ ராத்திரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது குங்கிலியம் ஆயில் வந்து ராத்திரி மறுநாள் வந்து நீங்கள் ஏஞ்சி உங்களோட ஸ்கினை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நார்மலி ஸ்கின் கிளென்சர் வந்து நான் வந்து சோப் பயன்படுத்த மாட்டேன். தானிய வகையில் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ அதெல்லாம் அரைச்சி சொந்தமாகவே வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு வந்து அடுத்தது வந்து நீங்கள் உங்களோட பாடி லோஷன், மேபி உங்களுக்குன்னு ஒரு பாடி லோஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டிபெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 100 ml கணக்கு சொல்கிறேன். 100 ml கணக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து 15 ml வந்து இந்த குங்கிலியம் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இது வந்து ஆயில் பேஸ் நீங்கள் அந்த லோஷன் உள்ள போட்டு கையோட அது வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்காது. இது ஆட் பண்ண கையோட உங்களோட இயற்கையாக இருக்கிற லோஷன் வந்து கொஞ்சம் வாட்டரி டெக்ஸ்சரில் இருக்கும், பட் வெரி ஃபாஸ்ட் அப்சார்ப் டு யுவர் ஸ்கின். ஸோ அதேமாரி நீங்கள் பயன்படுத்த உங்களோட ஷாம்பு, ஹேர் ஷாம்பூவில் கூட இந்த குங்கிலியம் ஆயில் நீங்கள் போடலாம். நீங்கள் இந்த குங்கிலியம் ஆயில் வந்து உங்கள் ஹேர் ஷாம்பூவில் நீங்கள் பயன்படுத்தும் போது இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யோர் ஹேர் ஃபாலிக்கல்ஸ். உங்களோட ஸ்கார்ப் வந்து டென்ட்ராஃப் வராது. ஸோ ஸ்கார்ப் அரிப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக மேபி ஆன்டி டென்ட்ராஃப்னு சொல்லிட்டு பயன்படுத்துவீங்க. ஸோ நீங்கள் நார்மல் ஷாம்பு வாங்கினா கூட நீங்கள் இந்த ஆயில் வந்து நீங்கள் அந்த ஷாம்பூவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை ml அந்த பாட்டில்ஸ் அப்படின்ட்டு. ஒரு 100 ml அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 5 to 10 ml ஆஃப் திஸ் குங்கிலியம் ஆயில் வந்து நீங்கள் உங்கள் ஷாம்பு இல்லை லோஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இது ஒரு ஹேர் ஆயிலாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் ஸ்கார்ப்பில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதான் சொன்னால் இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ யூ கேன் ஆட் கோகோனட் ஆயில். இப்போ இயற்கையாக உங்களுக்கு ஹேர் ஆயில் இருந்துச்சுன்னா மேபி ஒரு 10 drops நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த குங்கிலியம் ஆயில் பயன்படுத்துகிற வழி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சில பேர் வந்து லோஷன் பயன்படுத்த மாட்டாங்க, பாடி ஆயில் பயன்படுத்துவாங்க. மேபி நிறையா பாடி ஆயில்ஸ் விற்கிது இப்போ. ஸோ அந்த மாதிரி இப்போ இது நீங்கள் செஞ்ச கையோடு நீங்கள் அதில் உங்கள் சொந்த பாடி ஆயிலை நீங்கள் ஆட் ஆட் பண்ணிக்கலாம். இதை பியூராக கூட நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் பயன்படுத்தலாம். உண்மையிலே இட்ஸ் சேஃப் யோர் மணி. ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சொந்தமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு சேர்க்கையும் இல்லாமல் இது வந்து இயற்கையாகவே நீங்கள் உங்கள்
ஸ்கின் ஹெல்த்துக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், பயப்பட எதுவுமே தேவையில்லை. ஏன்னா குங்கிலியம் வந்து மரத்துலேருந்து தான் அந்த அந்த ரெசின்ஸை வந்து எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ என்ன ஒரு முக்கியம்னா குங்கிலியம் வாங்கும் போது பியூராக பார்க்கணும், ஓகேங்களா? நான் ஏற்கனவே மொதல் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அந்த உண்மையான குங்கிலியம் டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ நார்மலி குங்கிலியம் வாங்குறதா இருந்தாக்கா நீங்கள் அது வந்து ஸ்டோன் மாதிரி, அதாவது அரைச்சி வச்சது, அதாவது அவங்க தூளாக இருக்கோம்ல அந்த பேக்கேஜிங் வாங்காமல் நீங்கள் வந்து பியூராக அது வந்து 100 கிராமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குங்கிலியம் பயன்படுத்தும் போது அது எந்த ஒரு மிக்சரும் இருக்காது, பியூராக இருக்கும், நீங்கள் அது பயன்படுத்தலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குங்கிலியம் ஆயிலையும் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக உங்களுக்கு நான் வந்து ரஃப்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குங்கிலியம் ஆயில் வச்சு நீங்கள் சொந்தமாக என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சீரமோட அருமையான ஒரு ப்ராடக்ட். இது பாய்ச்சிங்கன்னா நீங்கள் சீரம் பாய்க்கவே தேவையில்லை. நைட் டைம் வந்து நீங்கள் இது மட்டும் பயன்படுத்தினாலே போதும், உங்கள் ஸ்கின் வந்து இயற்கையாகவே ரீஃப்ரெஷ்ஷாக ஆயிரும், ஓகே? ரீஃப்ரெஷ்ஷாக ஆயிரும், க்ளோவிங்காகவும் இருக்கும். ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணி பாருங்கள்.